புதுக்கோட்டை 25வது வார்டுக்குட்பட்ட சாந்தநாதபுரம் பகுதியில் நகர்மன்ற தலைவி திலகவதி செந்தில் மூதாட்டியின் உணவகத்தில் அவருக்கு உதவி செய்யும் வகையில் இட்லி வியாபாரம் செய்து கொடுத்து மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு ஆதரவாக தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் தேர்தல் களத்தில் வேட்பாளர்கள் விறுவிறுப்பாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு ஆதரவாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 25வது வார்டில் புதுக்கோட்டை நகர்மன்ற தலைவி திலகவதி செந்தில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சாந்தநாதபுரம் 1ஆம் வீதி முதல் 7ஆம் வீதி வரை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் மூதாட்டியின் உணவகத்துக்கு சென்ற நகர்மன்ற தலைவி திலகவதி செந்தில் மூதாட்டிக்கு உதவும் வகையில் இட்லி வியாபாரம் செய்து தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மதிமுக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்.